ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகழகை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ மலர் பார்த்தீங்கன்னா பாப்பா கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நீயும் கொடைக்கானல் வந்தேன்னு சொல்லு பாப்பா, இல்லைன்னா இது சங்கடமாக போயிடும் அப்படின்ற மாதிரி பொய் சொல்கிறாங்க. பாப்பாவும் ஒரு மாதிரி அமைதியாக வந்துட்டு இருக்கா. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் பாக்யராஜ் அம்மா கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. கை வலிக்குது, கால் வலிக்குது, வேலைக்காரி சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாப்பாவை கூப்பிட்டுலாம் கேட்குறாங்க, ஊட்டி நல்லா இருந்துச்சா, சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி, டாய்ஸ்லாம் யார் வாங்கி கொடுத்துன்னு கேட்டால் தங்கராஜ் அதான் மாமான்னு சொல்லும். உடனே மதி வந்து சமாளிச்சிருவாங்க, தங்கராஜ் அண்ணன் வாங்கி கொடுத்தாருன்ற மாதிரி சமாளிச்சிருவாங்க. வந்தது கூட இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா மலரை போய் சமையல் பண்ண சொல்லுவாங்க. சப்பாத்தி பண்ணு, குருமா பண்ணுன்ற மாதிரி சொல்ல, போதா குறைக்கு இவரும் சுரேஷும் வந்து எனக்காக ஃப்ரைட் ரைஸ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லும் போது மதி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சுரேஷ் என்ன பண்ணுறாரு, குளிச்சு தொடச்ச துண்டை எடுத்துகிட்டு வந்து பெட்டு மேலே போட அது ஒரு சண்டையாக போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா மதி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் அறிவில்லை, உங்களுக்கும் அறிவில்லை, நம்ம கூட தானே ட்ராவல் பண்ணி வந்தாங்க, அவங்ககிட்ட போய் ஃப்ரைட் ரைஸ் வேணும்லாம் கேட்குறீங்கன்னு கேட்க இதில் கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நீ பேசாதன்ற மாதிரி சத்தம் போடுறாரு. அப்படியே அடுத்த காலையில் பார்த்தீங்கன்னா மதியம் என்ன பண்ணுறாங்க, மலருக்கு முன்னாடியே எழுந்து அவங்களுக்காக சில வேலைகள்லாம் செஞ்சு வச்சுட்டு வாக்கிங் போகிறாங்க. இதில் மலர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் அம்மா வந்து மலர்கிட்ட வந்து ஏற்றி கொடுக்குறாங்க. 2 பேரும் மருமக தானே, அவள் மட்டும் வேலை செய்யாமல் ஓடி போகிறா, நீ பாட்டு அமைதியாக இருக்குன்ற மாதிரி கேட்க அவளாவது சந்தோஷமாக இருக்கட்டும்ன்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடும் முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.